வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிக சிறிய தலைப்பு, உங்கள் எல்லாருக்குமே புரியும். மருத்துவ சொல் தான், இருந்தாலும் புரியக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பைலியூரியா. இது என்னடா இது பைலியூரியா? பைல்னாலே பித்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ யூரியா யூரின் யூரின் போகும்போது அதில் பித்தம் கலந்து போகிறது. இதை பித்த சிறுநீர் என்று சொல்லலாம். இந்த பித்த சிறுநீர் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பித்த சிறுநீர் பொதுவாகவே அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கலாம். நீரில் பித்தம் கலந்திருந்தா அதுக்கு காரணம் பித்தப்பை, கல்லீரல் ஏற்படக்கூடிய கோளாறுகள் கண்டுபிடிச்சி உரிய மருத்துவம்ங்கிறது கல்லீரலை சரிப்படுத்துறதுக்கும் பித்தப்பையை சரிப்படுத்துறதுக்கும் உண்டான மருத்துவம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம லிவர் பற்றி பாண்டிச்சேரி ஹோமியோபதி ஃபாரம் யூடியூப் சேனலில் அவ்வளோ பதிவுகள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே போல் கால் பிளாடர் பற்றியும் நிறைய பதிவுகள் உண்டு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அதோட கால் பிளாடரையும் லிவரையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது அதன் ஆரோக்கியம் மீட்டெடுத்துப்படும் போது அதன் விளைவாக அதன் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு இல்லை சம் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன், எது வேணாலும் பேர் சொல்லிக்குவோம், அதில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள், இயல்பு மாறிய நிலைங்கிறது தான் இந்த பைலியூரியாங்கிற புற தோற்றம். அதாவது வெளிப்படும் நீரில் பித்தம் கலந்து வருவது அதீதமாகங்கிற நோயா மாறுது. அப்போ நம்மளோட மருத்துவம் யூரினல் ட்ராக்குக்கு இல்லை கிட்னிக்கு செய்யாமல் அந்த காரணம் அடிப்படை ரூட் காஸ்ங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருத்துவத்தை செய்யும் போது இந்த பைலியூரியா மிக எளிமையாக ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் சீர் செய்யப்படும். சரி, இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்கிற சில முக்கியமான மருந்துகளை பார்ப்போம். கார்டோஸ்ங்கிற மருந்து சிறுநீரில் பித்தம் அதிக அளவு கலந்திருந்தால், தங்க நிறமாக இருந்தால் அதை சரி செய்யும் மருந்து. முக்கியமாக கார்டோஸ்னாலே நான் எப்போதும் ஞாபகம் வர வேண்டிய ஆர்கன்னு சொல்லி கால் பிளாடரை பற்றி சொல்லுவேன். கால் பிளாடர்னா கார்டோஸ்னா கால் பிளாடர். இதுக்கு அடுத்து செலிடோனியம்ங்கிற மருந்து பார்க்கறதுக்கு ஒரு நுரையுள்ள சிறுநீர், பியர் போன்ற நிறம் இருக்கக்கூடிய தன்மையை போக்கக்கூடியது. செலிடோனியம் பற்றி சொல்லும் போது லிவர்னா செலிடோனியம்னா லிவர்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்போ லிவர்ங்கிற இதை சரி பண்ணணும்னா செலிடோனியம் அடிப்படை மருந்துங்கிறத நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். நேட்ரம் செல்ங்கிற மருந்து சிறுநீரில் பித்தம் நிறைந்து காணப்படுதல், செங்கல் தூள் போல சில படிவம் இருக்குது அதுக்கு நேட்ரம் செல்ஃபுங்கிறது அருமையான மருந்து. இந்த நேட்ரம் சல்ஃபூரிக்கம்ங்கிறத நான் சொல்லிக் கொடுக்கும்போது டயபெட்டிக் மாதிரியான கண்டிஷன் உள்ள பீப்புளோட லிவர் குறைபாட்டை சரி செய்யும் மருந்துன்னு சொல்லிக் கொடுப்பேன். அதனால ஆழ்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து, லிவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய மருந்து. இது இல்லாமல் சியோனத்தஸ்ங்கிற மருந்து நீர் பச்சை நிறத்துடன் பித்தம் கலந்து வாடையுடன் நுரையுடல் இருந்தால் அது இந்த சியோனத்தஸ்ங்கிற மருந்து. இந்த சியோனத்தஸ் பற்றி சொல்லும் போது நான் இது ஸ்பிளின் மண்ணீரலுக்கான மருந்து, டானிக் மாதிரி வேலை செய்யும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பேன். அதனால அருமையான மருந்து. அதே போல சயோனத்தஸ்ங்கிற மருந்து சிறுநீரில் பித்தம் கலந்திருப்பது, சர்க்கரை நோயின் அறிகுறி இருப்பதை சரி பண்ணக்கூடிய மருந்து. இது இல்லாம மைரிக்கா ஒரு மருந்து இருக்குது, குறைந்த பித்தத்தால் மஞ்சள் நிற சிறுநீர் சொல்லி ஒரு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது இந்த மருந்துகள். இப்ப இந்த மருந்துகளை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லிவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய மருந்தாகவும், ஒரு அருமையான டானிக்கா வேலை செய்யக்கூடிய மருந்தாகவும், பசியை தூண்டக்கூடிய மருந்துகளாகவும், மஞ்சள் காமாலையை நீக்கக்கூடிய மருந்துகளாகவும், பித்தத்தின் அதீத தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகளாகவும், பித்தத்தின் சுரப்பை ரெகுலேட் பண்ணக்கூடிய மருந்துகளாகவும் அமைஞ்சிருக்கும். அதனால நல்ல மருத்துவமான ஹோமியோபதி மருத்துவத்தை நாடும்போது லிவர் ப்ராப்ளங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும், உங்க கால் பிளாடர் ப்ராப்ளம் அனைத்தும் தீர்க்கப்படும், உங்க டைஜஷன் சிஸ்டம்ங்கிறதே மேம்படுத்தப்படும், அதன் ஆரோக்கியம் மிக எளிமையாக மீட்டெடுக்கப்படும். அதனால நல்ல மருத்துவத்தை நாடி இந்த மாதிரி பைலியூரியான்னு சொல்லக்கூடிய பித்தன் சிறுநீர்ங்கிற பிரச்சனையை மிக எளிமையாக சீர் செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோபதி ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் ஒருவர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.